ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலாக நிறையா கேண்டிடேட்ஸுக்கு நிஜமாகவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் விடுறது கிடையாது, ரொம்ப ரேராக வர்றது தான். ஸோ இந்த தடவை வந்திருக்கு. தயவுசெய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/4/2019. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ போஸ்டிங் என்னென்ன போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் 36 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் 24 வேகன்சிஸ். ஸ்கேல் ஆஃப் பே ஸ்டார்டிங் இனிஷியலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 37,700 to 1,19,500 வரைக்கும் வரும். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பே. அண்ட் இந்த ஜாப் போஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் இதுக்கு நீங்கள் வந்து ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்லாம் இதை தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிடைச்சிது அப்படின்னா செம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட். பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். எந்த சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்ட் ஹேவ் ஹேண்ட் ஓவரால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலண்ட் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி கிளாஸ் 10, அதுவும் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் ஹெச்எஸ்சி கிளாஸ் 12, அதுவும் அப்படி இல்லைனா சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் எஸ்எஸ்சி அதுவும், அதுக்கப்புறம் பிஇ பிடெக் டிகிரி இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் அ மினிமம் அக்ரிகேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். ஸோ எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுலேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங்கான குவாலிஃபிகேஷன், ரைட்டா? அடுத்தது அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் இது பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். எந்தெந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதுதான் சேம் தான். must have an overall first class or equivalent cumulative grade point. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரேட் பாயிண்டில் இருக்கணும். ஸோ கிளாஸ் 10 சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கிளாஸ் 12 சர்டிஃபிகேட் அண்ட் பிஇ பிடெக் டிகிரி, ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் மினிமம் அக்ரிகேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்துருக்கணும் 10th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்லையும் 12th ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் இதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா, இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா, சில பேர் வந்து பிஜி முடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பிஜி கிராஜுவேட் டிகிரி இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்சிஏ அது, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் அண்ட் ஓவரால் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும், அப்படி இல்லைனா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கணும். அதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க. கிளாஸ் 10 சர்டிஃபிகேட், கிளாஸ் 12 சர்டிஃபிகேட், பிஎஸ்சி பிசிஏ. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிஜி முடித்தவங்க பிஎஸ்சி பிசிஏ, அதுக்கப்புறம் உங்களுடைய பிஜி டிகிரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்ட் ஹேவ் அ மினிமம் அக்ரிகேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ். அதே தான், மேக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்துருக்கணும் 10th. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 12th மேக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ், ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் கிளாஸ் இது எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா, கேண்டிடேட் வித் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஷுட் ஹேவ் அ பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அதாவது கேண்டிடேட் வந்து மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸ் இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன், எக்ஸாமுடைய பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 பேப்பருங்க. ஸோ இந்த 3 பேப்பரில்
பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இதுதான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ 3 மணி நேரம் டியூரேஷன், மேக்ஸிமம் மார்க் வந்து 200. அதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து 40% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆவாங்க. அதை தவிர்த்து அதர் கேட்டகரி கம்யூனிட்டி ஆட்கள் 50% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்ஜெக்டிவ். 80 கொஷின்ஸ் வந்து 1 மார்க்கு. ஸோ 80 மார்க் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் 60 கொஷின் வந்து 2 மார்க்கு, 120 மார்க் ஆச்சா. ஸோ 120 + 80 200. ஸோ மேக்ஸிமம் 200 மார்க். அதுக்கு நீங்கள் 40% மார்க் எடுத்தாகணும். எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதிலிருந்து தான் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆனால் டியூரேஷன் 1 hour தான் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 தான். ஓகேவா. ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறது இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் 50 கொஷின் இருக்கும், 1 மார்க்கு. ஸோ இந்த ஆப்டிடியூட் 50 கொஷின்ஸ் 1 மார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குவான்டிட்டி அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டி அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதில் இருக்கும். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங். ஓகேங்களா. இது பேப்பர் 2. இதுலேயும் நீங்கள் 40% மார்க்கு எடுத்தாகணும். ஓகேங்களா. ஸோ 40%னா என்ன, இப்போ இது ஓவரால் மேக்ஸிமம் மார்க்கே 50 மார்க்கா, 50ங்கிறது 100% மார்க்கு. 50 அப்போ 50% வந்து 25 நம்ம தான் இருக்கும். அப்போ 40% வந்து அதை விட மிகவும் குறைவு தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எளிதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 3. பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ், நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரங்க டியூரேஷன். ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 தான் வந்து மேக்ஸிமம் மார்க். ஸோ இந்த 150 மேக்ஸிமம் மார்க்குக்கும் நீங்கள் 40% எடுத்தால் தான் குவாலிஃபை ஆவீங்க. ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இந்த பேப்பர் 3. பார்ட் ஏ 10 கொஷின்ஸ் இருக்கும், 5 மார்க் ஈச். பார்ட் பி 10 கொஷின்ஸ் இருக்கும், 10 மார்க் ஈச். ஓகேங்களா. ஸோ பார்ட் ஏல 10 கொஷின்ஸ் 5 மார்க்னா 10 × 5 50 மார்க்கு. பார்ட் பியில் 10 கொஷின்ஸ், ஒரு கொஷினுக்கு 10 மார்க் அப்படின்னா 10 × 10 100. ஸோ 100 + 50 150 மார்க். ஓகேங்களா. ஸோ இது எந்தெந்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஓவராலாக உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 + 50 250, 250 + 150 400. ஸோ 400 மார்க் தான் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் மார்க். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நோட்டுன்னு மென்ஷன் பண்ணி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஷின் பேப்பர்ஸ் வில் பி செட் ஒன்லி இன் இங்கிலீஷ். கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் தமிழில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷில் தான் இருக்கும். Candidates who have not appeared for any of the paper in the written examination will not be considered for selection. இந்த 3 பேப்பரில் நீங்கள் எதுலனா பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா, அப்பியர் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேப்பர் 3 will be evaluated only if the candidate secure minimum qualifying mark in paper 1 and paper 2 separately. ஸோ பேப்பர் 1லையும் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா 3 பேப்பர் இருக்குல்ல இந்த பேட்டர்னில். ஸோ பேப்பர் 1லையும் பேப்பர் 2லையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தனித்தனியாக பேப்பர் 1ல் 40%, பேப்பர் 2ல் 40% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் 3 நீங்கள் எழுதியிருக்கிறீங்கள அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் வந்து the consolidated mark secured in paper 1, paper 2, paper 3 will be taken to draw the merit list. ஸோ இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ல நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் இந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுனாலையோ கேட்கறதுனாலையோ தனி இடத்துலலாம் மாற்ற மாட்டாங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற இடத்துல மட்டும்தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா
Selection will be made based on the result of written examination and other eligible criteria through the method of counseling and post option. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் லிங்க்கு. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அஃபிஷியல் அந்த பிடிஎஃப் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் கிளியராக வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டேட் பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக பார்க்கல. ஸோ அதை இதில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 22/1/2019 அன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/2/2019. ஓகேங்களா? அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறங்க சீக்கிரமாக, as soon as possible. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019. ஓகேங்களா? 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். பேப்பர் 2 இன்ஜினியரிங் ஆப்டிடியூட், அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பு 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019 ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும். 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும். பேப்பர் 3 சப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019 ஆஃப்டர்நூன் செஷனில் தான் நடக்கும். 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். ஸோ ஒரே நாளில் தான் நீங்கள் 3 பேப்பருமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நிறையா பேர் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே கேட்கல. இந்த ஏஜ் லிமிட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயிலாக A to Z எல்லாமே கிளியராக தெரியறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெளிவாக கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.